ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாக தந்து கடந்த நாட்களாக இந்த டாபர்நக்கலுடைய கேள்வி பதில்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த விதத்திலும் இன்று நாளையும் தேவனுடைய கிருபையினால நம்மளுக்கு இப்படிப்பட்ட நேரத்தை தந்ததுக்கு தேவனுக்கு கிறிஸ்துவ நன்றிகளை செலுத்திக் கொண்டு இந்த ஒரு கூடிகை கூட தொடக்க ஜெபத்தை சகோதரர் ஆமோஸ் அவர்கள் நமக்காக செய்து தருவதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, யாவே நாமமுடைய யெகோவா தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் யாவே தேவன் நாமமுள்ள யெகோவா தேவனே, அப்பாவும் ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளா எங்களை இந்த ஒரு ஆன்லைன் மூலமாக தேவனே எங்களை ஒன்று கூட்டி நீர் வைத்திருக்கிற சத்தியங்களை இந்த நாள்ல கூட நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நிழலாய் ஆண்டவரே, நிச்சயத்திற்கு ஒத்த காரியங்களை நீர் நிழலாய் வைத்திருக்கிறவைகளை நாங்கள் தியானித்து அந்த நிச்சயத்திற்குரியதான காரியங்களை எங்களுக்குள்ளாக நாங்கள் வளர்த்தி கொள்ள இந்த ஒரு சத்திய பாடத்தை கூட நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்களும் அந்த சத்தியங்களை எவ்வாறாக நாங்கள் புரிந்திருக்கிறோம் என்பதை கூட நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு அதில் இன்னும் மேலும் அதிகமாய் புரிந்து கொண்டு முன்னும் சத்தியத்தில் ஓட எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஒரு பகுதியை கூட அப்பா நடத்தி தக்கிற சகோதரருக்கு நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாயும் அது நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாயும் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஒரு சிறு மனத்தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் நாதரும் இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ பிரதர். இந்த ஒரு டாபர்நக்கல் கொஸ்டின் புக் ஸ்டடியை கூட நமக்காக நடத்தி தரும்படியாக சகோதரர் ரசல் அவர்கள் கூட சபை மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பாக நேசிக்கப்பட்டது அருமையான சகோதர சகோதரிகளை, தேவன் அவருடைய கிருபையினால மீண்டுமாக நாம் கூடி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் தொடர்ச்சி நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு புரிய கேள்வி பதில்களை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு தேவனை ஏற்படுத்தி இந்த பெரிதான கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு ஒரு வாஞ்சியோடு கூடியிருக்கிற உங்கள் அனைவரும் தேவனுடைய சமாதானம் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக இந்த வாழ்த்துக்களோடு பிரியமானது இதுவரைக்கும் நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம 2 கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து போலாம். முதலாவது கேள்வி நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் இந்த ஒரு வனாந்தரத்துல நிறுவி அதுக்குரிய ஆராதனை முறைகள்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருந்தார். ஸோ அதுக்குரிய அந்த விவரங்கள், வாட் வாஸ் த டிவைன் purpose in establishing the tabernacle in the wilderness with its service and ceremony அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலாவது கேள்வி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்குரிய விளக்கங்களை நம்ம ஒரு முதல் வகுப்பில் நம்ம பார்த்தோம். இல்லாத கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருக்குங்களா? வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அதனுடைய ஆராதனைகள், வழிபாடு முறைகள், இதெல்லாம் தேவன் ஸ்தாபித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி கூட நம்ம அதை தொடர்ந்து பார்த்து முடிச்சோம். வாட் இஸ் த டைப் அண்ட் ஹவு ஷுட் டைப் பி யூஸ்ட்? நிழல் என்றால் என்ன, எவ்வாறு உபயோகப்படுகிறது? அந்த நிழல், இது ஒரு பெரிய நிழல் டேபர்நாக்கிள். அந்த நிழல் பற்றி அங்க நமக்கு புரிய வைக்கும் போது சகோதரர் இந்த ஒரு புத்தகத்தில் நமக்கு டைப்பு, ஃபிகரு, பிக்சரு, பேரபிள், ஷேடோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது மாத்திரமல்ல,
இந்த ரூல், இந்த ஒரு டைப்பை யூஸ் பண்றதுக்கான அந்த ரூல் கூட நமக்கு சொல்லியிருந்தாரு. ரூல் இன்டர்பிரட்டிங் டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அது கூட நம்ம பார்த்து முடிச்சோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? சந்தேகம் இருக்கா? வரலாறு அறிபவர் அபிவிருத்தி செய்வதாக இருக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய முன்னறிவிப்பின் மூலம் எவ்வளவு அழகாக இந்த ஆசாரிப்பு கூடத்தை முன்ன அடையாளமாக வச்சு படிச்சா அந்த அந்த வழி நடத்தி வருகின்றது அந்த அன்பை விளக்கிக் கொள்ள முடியும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் இது ஒரு தத்ரூபமாக பலர் தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கும். அப்புறம் இன்னொரு இதற்கென்னா இது படிச்சுட்டு அதை மனதில் வச்சுட்டு ஒரு படி மேல் நோக்கி விசுவாசம் ஒரு அமைப்பு அதனுடைய நிகழ்வுகளுக்கு பயன்படுத்த நமக்கு நிகழ்வுகளை பயன்படுத்த அந்த மதிப்பை கேட்க வேண்டிய கேள்விகள் கொடுக்குற என்ன மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்கணும் அப்படிங்கிறத இதனுடைய வேலையை நம்ம புரிஞ்சுக்கும் போது இல்லையா, தேவனுடைய அந்த தெய்வீக அந்த ஒரு அமைப்பு, அந்த டிவைன் சிஸ்டம் ஆஃப் டைப்ஸ் சொல்றாரு. இதை நம்ம படிக்கும் போது அதனுடைய அந்த மதிப்பை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தன்னிடத்துல எப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேட்க வேண்டிய ஒரு ஆகத்தில். சொல்லுங்க, ஒரு 5 கேள்வி அங்க கொடுக்குறாரு இல்லையா பதில்கள், அந்த பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். நீங்க பரவாயில்ல, நீங்க எல்லாருமே அதுல படித்து புரிஞ்சிருக்கு, நல்லது. அந்த கேள்வி முழுமையா நம்ம படிச்சுட்டு போலாம். வேற விட்டு போன பாயிண்ட் அதாவது 40 days மலையில மோசைக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயுது அப்படின்ற போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது மோசைக்கு எவ்வளவுக்கு தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி நமக்கு அதை விட பெட்டரா தெரியணும். ஏன்னா ஒரு நிழலை செய்வதற்கே அவர் அவ்வளோ எச்சரிப்பா இருந்திருக்கிறார் அப்படின்னா அதனுடைய நிஜத்தை நம்ம செய்கிறோம். அப்போ அந்த நிஜத்தினுடைய காரியங்களை நம்ம ரொம்ப எச்சரிக்கையா செய்யணுன்றது இதுல நமக்கு தெரியுது. அருமை. 40 நாட்கள் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருன்னா நம்ம அதனுடைய பொருள், நம்ம தான் தேவனுடைய ஆலயமாய் நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம அதை செய்யறதுல எவ்வளவு எச்சரிப்பு இருக்கணும், அது எவ்வளோ அதை நம்ம கூர்ந்து நம்ம கவனிக்கணும். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் ரொம்ப க்ளோஸா போடணும், ரொம்ப அது அருகாமையில நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிழல்களை நம்ம புரிஞ்சுக்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நெருங்கி போகணும் ஆராய்ச்சியில. அது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. உண்மையான அந்த தேவனை நம்ம தேடணும், நெருங்கி க்ளோஸா போகணும். ஓகே, டீப்பா. ஏன்னா அது எல்லாமே நமக்கு நிழல்களாக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட 10 பாடங்கள் நம்ம அதில் பார்த்தோம். அதை நம்ம படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ அதுல ஆழமான கருத்துக்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ நம்ம நெருங்கி போகலாம் அப்படிங்கிறது நம்ம அதில் பார்த்தோம். வேற என்னென்ன கேள்விகள் நம்மளுக்குள்ள கேட்கலாம்? பிரதர், நம்ம இந்த வேத சத்தியத்தை நம்ம எவ்வளவு தெளிவா புரிஞ்சிருக்கோம்னு பார்க்கணும் பிரதர். அப்புறம் ஆவியின் பட்டயத்தை எப்படி எல்லாம் கையாளுற திறன் நம்மள்ட்ட இருக்குன்னு பார்க்கணும். ஞானஸ்தானம் பெற்ற ஒரு விசுவாசி
நம்ம நம்ம எப்படி நம்மளுக்குள்ளேயே எல்லா கேள்வியும் கேட்டுக்கிற மாதிரி ஒரு அறிவுக்குள்ள நம்ம வளரணும் பிரதர். அந்த தெளிந்த புத்தி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த அறிவுக்குள்ள இருக்க முடியும். அதுக்காக நம்ம இரவும் பகலும் அந்த பாடத்திலேயே தியானமா இருக்கணும் பிரதர். அதுக்கான ஐயப்பாட்டு பயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். தேவனுடைய விசுவாசத்துல வளர்றதுக்கு நம்ம ஒரு பயத்தோட வேதாகமத்தை எப்படி படிச்சு மத்தவங்களுக்கு எப்படி சொல்றது அதோட விளக்கங்கள அப்படின்றத தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும் பிரதர். வெரி குட். அருமை. ஓகே, வேற யாராவது பாயிண்ட் ஷேர் பண்றீங்களா? கேக்குதுங்களா brother? கேக்குது. ஆக்சுவலி நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுல இந்த டேபர்னாக்கல் ஷேடோ ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது கிறிஸ்துவுக்கும் சபையும் இவங்க 2 பேரும் இந்த உலகத்துக்கே ஒரு மீட்பு கொண்டு வர விஷயத்த வந்து தேவன் வந்து இந்த டேபர்னாக்கல்ல ஒரு விஷயமா வச்சிருக்கிறாரு. அப்படி சால்வேஷனுடைய திட்டமே இந்த டேபர்னாக்கல்ல ஒரு டைப்பா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மோசே 40 நாள் என்ன பண்றாருன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்றாருன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லுன்னா, இந்த டேபர்னல் பில்ட் பண்ணும்போது நான் சொல்ற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீ என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் எதுனா நீ தவறா பண்ணிட்டீன்னா நீ உனக்கு வந்து டெத் உண்டாகும்னு கூட ஒரு தேவன் என்ன பண்ணாருன்னா அதுல சொல்றாரு, அந்த 40 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதை கூட நம்ம அப்படியே ஆவிக்குரிய விஷயத்துல கூட இயேசு கிறிஸ்து கூட ஒரு கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்ட பிறகு கூட 40 டேஸ் போயிட்டு என்ன பண்றோம்னா தெய்வீக திட்டத்தை இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு சால்வேஷன் என் மேல என்ன ஒரு தேவன் ஒரு பிளானை போட்டிருக்கிறாருன்றது கூட ஆஃப்டர் கான்சென்ட்ரேஷன் ஆகிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா 40 டேஸ் போயிட்டு அந்த நாலேஜ் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாவே ஸ்டடி பண்ணி என்ன பண்ணணும்னா அவரு கத்துட்டு வராருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு இல்ல. சோ அதனாலதான் இந்த உலகத்தையே ஒரு மீட்பு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு பாட்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே அவருக்கு எப்பதான் கிடைக்குதுன்னா அந்த 40 டேஸ்ல அவரு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வர்றாரு. அதே போல இந்த உலகத்துல நம்ம சபையாக அழைக்கப்பட்ட நம்மளுக்கு என்ன பாட்டு அப்படின்னும் போது இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எப்படியாக இந்த உலகத்துக்கு உலக ஜனங்கள் தேவனோட ஒப்புரவால் ஆக்குதல் எப்படி ஆகும் அப்படின்றது கூட இந்த ஒரு டாபர்நேக்கல்ல வச்ச ஒரு பலிகளை வச்சு என்ன பண்றாருன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு என்ன பண்றோம்னா ஒரு காரியத்தை கூட நமக்கு காமிச்சிருக்காரு. இதை கூட நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம். இது வெறும் நம்ம ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கா வெறும் ஒரு அறிவுக்காக ஒரு டாபர்நேக்கல் ஸ்டடி பண்ணாம நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் growth நம்மளுடைய அதுல நம்மளுக்கு என்ன பார்ட் அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம். ரொம்ப இம்பார்ட்டண்டா அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்க பார்க்கணும் பிரதர். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கேதர் பண்ணாம நம்மளுடைய பார்ட் என்ன அதுல அப்படின்றது கூட நம்ம தெய்வீக திட்டமும் அந்த சத்தியத்தை என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேபர்நேக்கல் வந்து நம்மளுக்கு அதுல இருக்கிற பயன்பட்ட ஒரு விஷயமும் அந்த சிம்பலிஸும் அந்த நம்பர்ஸும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது. கேரக்டர் வைஸ் எடுத்தாலும் சரி, இல்ல கிறிஸ்தவோடு சேர வந்து 1,44,000 ஆகட்டும், தேவனுடைய நம்பர் ஆகட்டும், எல்லாமே தேவன் வந்து அந்த யூஸ் பண்ண பர்னிச்சர்ஸ் ஆகட்டும், எதுவுமே சும்மா ஒரு இதாக ஹிஸ்டாரிக்கலா கொடுக்காம அதுல ஒருலயும் ஒரு படிப்பினை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்றோம்னா இந்த ட்ரூத் மூலமா என்ன பண்றோம் இந்த டேபர்நேக்கல் மூலமா ஒரு ட்ரூத் நம்மளுக்கு என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்த கூட இதுல கத்து கொடுக்குறாருன்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ ஸ்டீஃபன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. வெரி குட். அது மாத்திரமில்ல சகோதர சொன்ன வண்ணமாக நம்ம ஒரு கான்சிகரேட்டட் அப்படின்னு சொல்லும்போது பிரியமானவர்ல அதுல முக்கியமாக ஏன்னா நம்ம வந்து இதை தியானம் செய்யும் போது நமக்குள்ளேயே நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகள் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்மளுக்குள்ள. கண்டிப்பா இந்த நாட்கள்ல நம்ம வந்து மெமரி மெடிடேஷன்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்ம இருக்கும்போது நம்மளுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய அதாவது நம்மளுடைய தற்பரிசோதனை அதுல கூட நம்ம நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள நம்ம கேட்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த டேபர்நேக்கல் மெமரி மெடிடேஷன் புக்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். நம்மளை சுத்திகரிக்கிறத பத்தி, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய புளிப்பை நம்ம எடுத்து போடுறத பத்தி, இதுல செல்ஃப் எக்ஸாமின் தான். நம்மளுக்குள்ள நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. அதே போல இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை டேபர்நேக்கல் ஷேடோஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம படிக்கும் போதும் இந்த கேள்வி நமக்கு மிக முக்கியமானது.
நான் தெய்வீக சத்தியத்தை ஆஹ், சத்தியம் என்று தெளிவாக உணர்ந்து கொண்டவற்றில் எவ்வளவு கவனமுள்ளவனாக நான் அதை கற்றுள்ளேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டேபர்நாக்கிள் வந்து நமக்கு வந்து லைஃப் டைம் நமக்கு யூஸ் ஆகுது. இதை நம்ம எவ்வளவு கவனமா நம்ம படிக்கிறோமோ அவ்வளவு கவனமாக இந்த நேரோ வேல போகிறதுக்கு இது ஃபுல்லாவே டோட்டலி ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் இல்லையா? ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடமாக இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் நம்ம சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஆவிக்குரியது, ரொம்ப ஆழமான ஒரு ஆவிக்குரிய காரியங்களை வந்து விவரிக்கக்கூடியது தான் இந்த டேபர்நாக்கிள். அது நம்ம பார்க்கும்போது தெய்வீக சத்தியத்தை தெளிவாக நான் எந்த அளவுக்கு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு கவனமாக நான் கற்றுக்கொள்ள. அப்போ கவனமாக நீங்க கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம இந்த நேரம் வேட அப்பப்போ அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக. என்ன மாதிரியான உதவிகள் செய்தினாக்கா, சகோதரி சொன்னாங்க அந்த பாயிண்ட் கூட, நமக்கு ஆவியின் பட்டயத்தை, ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை கையாளுவதற்கு நம்ம எவ்வளவோ திறன் பெற்றிருக்கிறோம். ஏன்னா பாருங்க, இப்போ நம்ம டைப்ஸ் பத்தி படிச்சோம் இல்லைங்களா, ஃபிகர் பத்தி படிச்சோம், அதே போல பேரபிள்ஸ் பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து பிக்சர் பத்தி படிச்சோம். இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, இப்போ தேவனுடைய தெய்வீக வசனங்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ திறன் பெற்றவர்களாக நம்ம இருக்கோம். ரொம்ப திறமையா நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து அந்த ஒரு ஆவியின் பட்டயம் இருக்குது, தேவ வசனம். அதை கொஞ்சம் தவறா ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது நமக்கே வந்து அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் இல்லையா? நம்ம வந்து தேவன் முன்பாக குற்றவாளியாக நிற்க வேண்டியதாள். ஏன்னா தேவனுடைய வசனங்களை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு விளக்கங்களை கொடுக்கணும்னு சொன்னாக்கா ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப நிழல்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் நிழல் டைப் எல்லாம் எடுத்து நம்ம பேச முடியாது. நிழல்கள் சொன்னாக்கா பர்டிகுலரா அதை வந்து அப்போஸ்தலர்கள் எடுத்து பேசி இருக்கணும். அப்பதான் அது நிழல்களாக நம்ம எடுத்து பேச முடியும். அப்போஸ்தலர் பேசப்படாத அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து நிழல் பொருளாக நம்ம பார்க்கவே முடியாது. அதுதான் நம்ம பார்க்கறது, இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா பழைய பாட்டில் இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு வந்து எச்சரிப்புண்டாக நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சில உதாரணங்கள் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே போல நமக்கு படிப்பினைகளாக சிலர் இருக்குது. அந்த படிப்பினைகள், எச்சரிக்கைகள், இவைகள் எல்லாம் வந்து நிழல் பொருளாக நம்ம பார்க்க முடியாது. அது படிப்பினைகள் எச்சரிப்பாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள். நிழல்கள் சொல்லும்போது அது நிழல்கள் நம்ம கிளியரா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிழல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவாக ஷார்ப்பா தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக. போதனைகளை உபயோகப்படுத்துவதற்காக கண்டிப்பா நம்ம அதை யூஸ் பண்ணவே கூடாது, டைப் இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளவு திறமையை நம்ம இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம எந்த அளவுக்கு அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், கவனமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இதுதான். அது மாத்திரமல்ல, நாம பெற்றுக்கொண்ட அனைத்தையும் நாம வந்து முழுமையாக ஜீரணித்திருக்கணும். அதுதான் நம்ம எவ்வளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை டைஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதை டைஜஸ்ட் பண்ணி அதை நமக்குரியதாக நம்ம ஆக்கிக்கணும். இந்த மாதிரி செய்யறவங்க கண்டிப்பா கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு கூட சொல்றாரு. அது பெரியமானது அந்த கொஞ்சம் பேர்ல நம்ம இருக்கலாம். ஏன்னா இது தேவ வசனங்களை நம்ம படிக்கும்போது புரிஞ்சுக்கும் போது அதை டைஜஸ்ட் பண்ணணும்னாக்கா, டைஜஸ்ட் பண்ணாதான் அது நம்மளுக்கு பலன் கொடுக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஆகாரம் அது செரிக்கணும். அப்பதான் நமக்கு அதுல இருந்து பலன் கிடைக்கும். அது பலன் பெற்றவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்த ஒரு கேள்வி கூட அதை கேட்கிறாரு. அவர்கள் வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாவற்றிலையும், அதாவது எதையுமே தவற விடாமல் நம்ம வைத்திருக்கிறோமா தான் நம்ம பார்க்கணும். இது நம்மளுடைய படைத்தவர்கள் எல்லாம் நம்மளுடைய நினைவுல இவைகளை வந்து எல்லாவற்றையும் நம்ம வந்து தவற விடாத நம்ம வச்சிருக்கிறோமா, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல கூட. அது வந்து ஞாபக சக்தி. ஞாபக சக்தி என்பது தெய்வீக அந்த ஒரு சாயலுக்கு நம்ம அடைவது, தெய்வீக சாயலை அடைவதற்கு முக்கியமான கேரக்டர் டெவலப்மெண்ட் ஞாபக சக்தி. ஆகினால் ஞாபக சக்தி பாரு நம்ம நினைவுல வச்சிருக்கிறோம், நினைவுல வச்சிருந்தா தான் அது யூஸ் ஆகும். இப்போ கேட்கறதெல்லாம் மறந்து போயிட்டோம்னா எந்த யூஸ் ஆகாது. அது தங்களுடைய இருதயங்கள்ல வந்து அதனுடைய மதிப்பு கொடுக்கணும், அதை சேமிக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா, அது கூட நம்ம கேட்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கணும். எப்படி மோசே பாருங்க, நைட்டு போயிட்டு தூரமா போயிட்டாரு, அது மலை மேல போயிட்டாரு. மலை மேல போறது எதை காமிக்குது சொல்லுங்க, கேள்வி. மோசே மலை மேல போய் தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. மலை மேல போனது எதை காமிக்குது? தேவனோடு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது.
தேவனுடைய ராஜ்யத்துலதான் 1874 அப்புறம் அந்த சத்தியம் வெளியே அதிகமா வர்றது புரிஞ்சுக்கலாம் brother. வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்? உலகத்தை மலை மேல விட்டு உலகத்தை விட்டு அவரு தேவனிடத்துல போய் அது ஒரு விஷயத்த கத்துக்கிறதா இருக்கும். இங்க நம்ம அருமையான பாயிண்ட். ஏன்னா அது அந்த கேம்ப் விட்டு தூரம் போகணும், அதுதான் விஷயம். இப்படி பாத்தீங்கன்னாக்கா உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகணும். எந்த விதமான கனெக்ஷன் இல்லை. மலை மேல போயிட்டாருன்னா தொடர்பே இல்லை, தொடர்பு கட்டு இல்லையா? அப்ப அந்த இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த கேம்ப் விட்டு நீங்க தூரம் மலை மேல ஜனங்கள் வந்து மறைஞ்சிடணும். அவங்களுக்கு உலகத்துக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பு நம்மளுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக்கணும். அப்பதான் இதை என்ன பண்ணாங்க, தனிமைப்படுத்தி கொண்டு இரவும் ஒரு கான்சிகரேட்டட் அந்த வார்த்தையே ரொம்ப ஒரு முக்கியமானது. அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம தேவன் கிட்ட போய் உடன்படிக்கை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமானதுல, அதாவது தேவன் கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம் என்னன்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். அதாவது தேவனே, நான் உங்களிடத்துல வந்து பரலோகத்தை நீங்க கொடுத்த அழைப்புக்கு நான் தகுதியானவனாக மகிமை பெற்றுக்கொண்டு நான் அங்க வாசம் செய்யறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா தேவன் கண்டிப்பா சொல்றாரு எஸ், அது நல்லதுதான். ஆனா நீங்க மைக் அன்மியூட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா மியூட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ஒரு டேபர்நாக்கிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம உடன்படிக்கை வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் வந்து தேவனுடைய பார்வையில மிக முக்கியமான. அதாவது நாம பரலோகத்திற்குரிய அந்த ஜீவனை பெறுவதற்காக நம்மளை நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம் சொல்லும்போது தேவன் சொல்லிட்டாரு, அதாவது என் நிமித்தமாக ஜீவனை இறந்து போகிறவர் அதை பெற்றுக்கொள்வான் இல்ல. நீங்க ஜீவனை உலகத்தின் பிரகாரமா ஜீவனை நீங்க ஆதாயப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதை நீங்க இழந்து போவீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது பிரியமானவர்களே, தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா ஏதாவது ஒரு ஜீவன் தான் நீங்க பெற முடியும். ஒன்னா பரலோகம், இல்லைன்னா பூமிக்குரிய ஜீவன். இதான் ஒண்ணுதான் நீங்க பெற முடியும். நீங்க சொன்னது ஓகே. ஆனா நீங்க பரலோகத்துக்குரிய ஜீவன் பெறணும் அப்படின்னாக்கா இந்த ஜீவனை நீங்க விட்டு கொடுக்கணும். அதுதான் அக்ரிமெண்ட், அதுதான் அர்ப்பணிப்பு, உடன்படிக்கை. எஸ், இந்த ஜீவனுக்குரியதை நான் விட்டு கொடுத்து நான் பரலோக ஜீவனை நான் பெறுவதற்கு நானே உங்களிடத்துல உடன்படிக்கை செய்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பா இங்கேயும் வாழ்ந்துக்கலாம், பரலோகத்தையும் வாழ்ந்துக்கலாம். அப்படி பண்ண முடியாது. பூமிக்குரியதையும் வாழ்ந்துக்கலாம், பரலோகத்தையும் அப்படி கிடையாது. ஒண்ணுதான் வாழ முடியும். அது ஒரு ஜீவன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் கிடைக்கும், ரெண்டுலயுமே கிடைக்காது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சுக்கணும்னு சொல்லும்போது நாம அந்த இரவும் பகலும் அதுல தியானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனுடைய மதிப்புகளை வந்து நம்ம சேமித்து வைத்து நம்முடைய இருதயத்துல அதை தியானிக்கணும். ஏன்னா நம்மளாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். நம்மளுடைய ஜீவனை வந்து இந்த உலக ஜீவனை நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம், அவருக்காக நம்ம ஜீவிக்கிறோம். அது பார்க்கும்போது இரவும் பகலும் இது நம்மளுடைய தியானமாக இருக்கும். அது அடுத்ததாக சொல்லும்போது இவர்கள் வந்து தங்களுக்குள் உள்ள அந்த நம்பிக்கையின் காரணத்தை பற்றி யாராவது ஏதாவது அங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒவ்வொருவருக்குமே உடனடியாக கர்த்தர் விதமாக சொல்லுகிறார் என்று பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கணும். எத்தனை பேர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி கேட்கிறார். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா யாராவது நம்மகிட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறான்னு சொன்னா உடனடியாக அவருக்கு தேவன் என்ன சொல்றாரு இதை பத்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்மளுடைய சொந்த பதில்கள் இல்லை, தேவன் என்ன சொல்ற, தேவனுடைய நியாயங்கள், தேவனுடைய நீதி என்ன இருக்குது, தேவன் என்ன சொல்றாரு, அதை வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்கு உடனடியாக ரெடியா இருக்கு. பிரியமானவர்கள், இப்படி நம்ம தேவனுடைய வசனங்களை வந்துட்டு அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வாழ்நாள் முழுவதுமாக இந்த வேலைக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிறது சொல்றாரு. உண்மையான ஒரு மாணவனாக, சத்தியத்துக்கு உண்மையாக ஒரு சேவகனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு திரைக்கு அருகாமையில நம்ம நெருங்கி 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 நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லும்போது பிரியமானவர்கள எவ்ரி டே ஒரு நாளும் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியங்கள்ல இன்னைக்கு நம்ம புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு புது விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க அதை தியானம் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றாரு. கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ரீடிங் பண்றீங்க, தியானம் பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு புது தாட், ஒரு நியூ ஒரு ட்ரூத் கிடைக்கிற வரைக்கும் நீங்க அதை தியானம் பண்ணணும். ஒரு தாட் கிடைக்கும், புது ஒரு தாட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க அந்த மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அங்க கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்குரியது நீங்க வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
படிச்சுட்டோம் அவ்வளவுதான், அப்படி கிடையாது. ஒரு புது விஷயம் கிடைக்கணும் நம்மளுக்கு, அது வரைக்கும் நம்ம தியானம் பண்ணணும். அது ஒரு வேதமானவனுக்கு முக்கியமானது. ஓகே, வேற எனி அதர் பாயிண்ட்ஸ் இந்த கேள்வியில? ஓகே, வேற ஏதாவது பேசுறீங்களா? பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ண விரும்புறேன். நம்ம ஆசரிப்பு கூடாரம் வந்துட்டு அந்த ஷேடோல வந்து நம்ம படிக்கிறப்போ ஒரு புது சிருஷ்டியா இல்ல ஒரு பேப்டிசம் எடுத்து அப்ப முதலா அந்த சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சு பேப்டிசம் எடுத்து வரும்போது அந்த ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் பிரதர். நம்ம வந்து ஈடுபலியை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறது வந்து அந்த பலிபீடத்தை வந்து வச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம். அடுத்து நான் தண்ணீர் தொட்டிக்கிட்ட அந்த தண்ணீரினால நான் சுத்திகரிக்கப்படுறேன் அப்படிங்கிறத வசனத்தின் மூலமா நான் சுத்திகரிக்கப்படுறேன் அப்படிங்கிறத அந்த தண்ணீர் தொட்டியில வந்து ஆசாரியர்களுக்கு அவங்க நிழலா இருந்த விஷயம், அவர்களை வந்து கழுவி கொண்ட விஷயத்த ஒரு ஒரு நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது ரொம்ப அழகா அது வந்து இருக்கும் பிரதர் அந்த விஷயம். நான் இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பாளையத்துல இருந்து நான் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துட்டேன். எனக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபலியை எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து அந்த இது எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுதான் அந்த புரிதல் வந்து நமக்கு வரும் பிரதர். அந்த விஷயம் வந்து புதுசுல ரொம்ப அழகாவும் ஆழமாவும் நமக்குள்ள பதிகிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த அடுத்த ஒரு மெஷர்மெண்ட் எப்படின்னா நம்ம சத்திய ஓட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிற இந்த மெஷர்மெண்ட்டை இந்த ஆசரிப்பு கூடாரம் வழியா நம்ம ஒரு புது சிருஷ்டி வந்து அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். எப்படின்னா நம்ம ஒரு இடத்த வந்து கடந்து போறோம். அடுத்து நம்ம வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கோம். தேவன் கொடுக்கிற வெளிச்சமும் அந்த சமூகத்தை அப்பமும் நம்ம புசிக்கிறோம். அதாவது வசனங்களை வந்து புசிச்சுக்கிறோம். அது நமக்கு போஷாக்கு கொடுக்குது. அந்த வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து நமக்கு நார்மலா ஒரு வசனம் படிக்கிறப்போ புரியாதுங்க பிரதர். ஆனா ஒரு ட்ரூத்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயமுமே பரிசுத்த ஆவியின் துணையோட நமக்கு கொடுக்கப்படுற அந்த வெளிச்சத்துல ஒரு வசனம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது இதுக்குள்ள அர்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சிடும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, நான் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கேன். இந்த வெளிச்சம் வந்து எனக்கு வந்து ஒரு அறிவு கொடுக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு புரியும் பிரதர். சோ நம்மளோட ஜீவியத்துல ஒரு மெஷர்மெண்ட் கடவுளுக்குள்ள நான் இருக்கேன். அந்த வழியில தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த நேரோ பாத்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்ட இது மூலமா நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கான என்னென்ன நான் பண்ண வேண்டியிருக்கு. கிறிஸ்து தலை போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பக்கத்துல இருக்கோம். ராஜ்யத்துக்குள்ள இன்னும் கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரப்போகுது. அந்த அவேர்னஸ் வருது. சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் பிரதர். ஒரு புது சிருஷ்டியா நம்ம பேப்டிசத்துக்குள்ள வந்ததுல இருந்து என்னோட லைஃப் பாத் வந்து தேவனுக்கு இசைவாதான் அவருடைய திட்டத்துக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கிறதுக்காக விஷயமாவும் இத பாக்குறேன் பிரதர். பர்சனலா ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கிட்டோம். உண்மையாவே ஒரு தவறு பண்ணும்போது நம்ம தேவன் சமூகத்துக்கு போறோமா? அந்த தண்ணீர் தொட்டியில நமக்கு சுத்திகரிச்சுக்கிறோமா? நம்ம சுத்திகரிச்சுக்கிறோம். நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். பரிசுத்தமாக்கப்படுறோம். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இது வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி கூட நமக்கு யூஸ் ஆகுறதா கூட நான் பாக்குறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். அருமை சிஸ்டர், அருமை, நன்றி. சரி, இப்ப சகோதரி பேசினதுல நம்ம ஒரு விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப பாருங்க, திரை நீங்க வந்து கேட் இருக்கு. இந்த டேபர்னாக்கிள் நீங்க பாருங்க, இது வந்து கேட் என்று சொல்லப்படும் இல்லையா? இது கேட். உங்க கருத்து நான் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தெரியுதா இது கேட்டு? அதே போல பாருங்க, இங்க வந்து இதுக்கு டோர் இல்லையா? இதுக்குள்ள இருக்கு பாருங்க திரை. ஏதாவது இந்த இடத்துல நீங்க பாருங்க, இது திரை, இதுக்குள்ள இருக்குது திரைக்குள்ள இருக்கிறது வந்துட்டு நீங்க பாருங்க, இந்த திரை வெயில் என்று வெயில், இது டோரு, இது கேட். சரிங்களா? இது 3 இருக்குது, 3 திரை இருக்குது இல்லையா? இங்க
நீங்க எந்த இடத்துல பேப்டிசம் எடுக்கிறீங்க? யார் வேணா சொல்லலாம். நம்ம பேப்டிசம் வந்து எங்க எடுக்கிறோம்? சார் 3 இருக்குது. 3 திரை இருக்குது இல்லையா? ரெண்டாவது அந்த அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த ஒரு இப்போ டேபர்நாக்கல் ஆசாரிப்பு கூடாரம் அந்த முன்னாடி இந்த தண்ணீர் தொட்டிக்கு அப்புறமா இருக்கு இல்லைங்களா, அந்த கேட் ஆமா பிரதர். இங்க சரி, இது என்னது? இங்க ஒரு கேட் இருக்குது, இங்க ஒரு திரை இருக்குது. இது என்னது? அது வந்து இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்றாரு. இது உலக ஜனங்கள் கூட வந்து அதை பிலீவ் பண்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் வந்து வழி அப்படின்றத. சரி பாருங்க, யாரெல்லாம் கோர்ட்டுக்குள்ள வராங்க, யாரெல்லாம் ஹோலிக்குள்ள போறாங்க, யாரெல்லாம் மோஸ்ட் ஹோலிக்குள்ள போறாங்க? 3 பார்ட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் பிரதர். லேவியர்கள் வந்து கோர்ட்டுக்குள்ள இருக்கலாம், ஆசாரியர்கள் வந்து ஹோலி பிளேஸ்லயும், இவரும் வந்துட்டு ஹோலி பிளேஸ்ல தான் பிரதான ஆசாரியர். அவர் அந்த ரத்தம் தெளிக்கப்படுறப்பதான் உள்ள போயிட்டு வந்து அப்புறம் மகிமையின் உடை அணிஞ்சு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. கேட்டுக்குள்ள வந்து யார் யார் வராங்கன்னா, ஃபாலோவர்ஸ் கிளாஸ் கேட்கறவங்க எல்லாருமே அதுக்குள்ள வரோம். உலக கிறிஸ்துவர்கள் கூட அது உள்ள வராங்க. அப்புறமா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் டோர் உள்ள ஹோலி பிளேஸ்க்கு the most faithful servants தான் மோஸ்ட் ஹோலிக்கு போறாங்க. பேசுது கொஞ்சம் கரகரா இருக்குது, கொஞ்சம் உங்களோட ஸ்பீக்கர் சரியா கேட்கல, உங்களோட கரெக்டா இருக்கு பிரதர். கான்சென்ட்ரேட் பண்றவங்க அவங்க டோருக்கு உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் த மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்ஸ் வேல் தாண்டி மோஸ்ட் ஹோலிக்குள்ள போவாங்க பிரதர். வேற என்ன சொல்லுங்க? அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க எப்படின்னா, இப்போ யாரெல்லாம் இந்த ஒரு அழைப்புக்குள்ள இந்த சத்தியத்தை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதுக்குள்ள வராங்க. ரைட்டு. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பலிபீடத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை வந்து உணர்வுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதே போல நீங்க பார்த்தா தண்ணீர் தொட்டியில தண்ணியில வாஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கிடைக்குது இல்லையா? அது பொதுவாக எல்லாருக்குமே. இப்போ ஹோலிக்குள்ள நம்ம போகும்போது அங்க அப்பம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஹோலிக்குள்ள போறவங்க, திரைக்குள்ள போறவங்க கண்டிப்பா கான்சிக்ரேட்டடு ஒரு திரைக்குள்ள நம்ம போகலாம். அப்பம் 66 புத்தகம் நம்ம பார்க்கறோம். தண்ணீர் தொட்டி பைபிள், என்ன வித்தியாசம் இருக்கு அதுக்கு? சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? இப்ப தண்ணீர் தொட்டிக்கும் அங்க மேஜையில வைக்கப்பட்டிருக்கூடிய அப்பத்துக்கும் சொல்லுங்க. தண்ணீர் தொட்டி என்னும் போது வந்து இப்போ எப்படின்னா, ஒரு சாதாரணமா ஒரு சில வசனங்களை வச்சு இப்போ ஈடுபலி அப்படின்றத வந்து நம்ம வந்து வச்சு நம்மள மேலான அழுக்குகளை நம்ம ஃபுல்லா நம்மள்ட்ட இருக்கிற அழுக்கு எல்லாமே கழுவிக்கலாம். ஆனா அப்பம்ன்றது வந்து அந்த சத்தியமும் இந்த சத்தியத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம மேலோட்டமான அழுக்குகளை கழுவ முடியும், ஆனா உள்ள இருந்து வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த உள்ளான குணலட்சணங்களை வந்து அதிகமா நம்ம வளர்த்து கொள்ள முடியும். அங்க அந்த அப்பத்தை உள்ள இருக்கிற அப்பத்தை சாப்பிடும் போது. வேற யாராவது பேசுறீங்க? தண்ணீர் தொட்டிங்கிறது வந்து கான்சிக்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் நம்ம கிளாஸ் கேட்க முடியாது, அந்த சத்தியத்துல உணரப்பட்டு ரான்சம் அக்செப்ட் பண்ணி திருத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டு அதன் மூலம் நம்ம மேலோட்டமா கழுவக்கூடிய ஒரு நிலைமை. ஆனா அர்ப்பணிக்கிற நிலைமைக்குள்ள நம்ம அந்த பரிசுத்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானத்தை உடன்படிக்கல அக்ரிமெண்ட் போட்டுட்டு நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு போஷிப்பு, அதுதான் அப்பம். அது இன்னும் சொல்ல போனா
தேவனோட பரிசுத்தாவி மூலம் நமக்கு கிடைக்க கூட மேலான சத்தியங்களை நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் சகோதரர் சொன்ன மாதிரி நம்மளுடைய இன்னர்ல இருக்க அநேக ரகசியமான பாவங்கள் இருக்கும், அதையும் வாஷ் அவுட் பண்ண முடியும். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா வளர்றதுக்கும் அந்த ஆகாரம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். வேற யாரு வேற யாராவது? இப்போ வந்து தண்ணீர் திருமுழுக்கினாலே சுத்திகரிக்கப்படுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம தண்ணீர் தொட்டிக்கு சொல்றோம் பிரதர். ஒரு சில வசனங்கள் வந்துட்டு உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன், அப்புறம் பிள்ளைகள் வந்து அப்பத்தினால் மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தியா அந்த மாதிரி வசனங்கள்லாம் அதாவது என்னன்னா ஒரு நம்ம ஒரு நமக்கு வந்து ஒரு போஷாக்கு கொடுக்குற சில தேவனுடைய வார்த்தைகள் வந்து போஷாக்கு கொடுக்கறதாவும் இருக்கு, நம்ம சுத்திகரிக்கிற விஷயமாவும் இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலி தண்ணீர் தொட்டி பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனத்தை கோட் பண்ணுவாரு. நான் குழந்தையா இருக்கும்போது ஞான பாலத்தை குடித்தேன் அப்படிங்கும்போது அந்த பால் வந்து ஒரு தாய் வந்து ஃபீட் பண்ற ஒரு காரியம். அது நம்ம பேசிக் கிளாஸ் கேட்கும்போது அந்த எப்படி அடிப்படை சத்தியத்தை நம்ம கேட்டு நம்மளுடைய பார்ட் என்னன்னு புரிஞ்சுக்கின்னு கொள்றது அந்த தண்ணீர் தொட்டி. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்ட பிறகும் நம்மளுக்கு பலமான ஆகாரம் அப்படின்னும் போது நல்ல நம்ம சத்தியத்துல வளரணும், இல்லை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் என்னன்னு சொல்றோம், பலமான ஆகாரம் அப்படின்னும் போது அது ரொம்ப பலமான ஆகாரம். ஈவன் அந்த ஷூ பிரெட்டை வந்து நம்ம அந்த 6 அப்பத்தை கூட அப்படியே உட்கொண்டோம்னா கூட நம்மளால அது என்ன பண்ணா டைஜஷன் பண்ண முடியாது. பிளஸ் என்ன ஆகுதுன்னா அது புரிந்து கொள்றதும் கஷ்டம். ஈவன் அதுல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான அந்த கோல்டன் வெசல்ஸ் ஸ்பூன்ஸ் அதுன்னு வச்சிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தை ஸ்கிரிப்சரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சகோதரர் 7ஆம் தூதன் ஆகிய ரசூல் பிரதருடைய சில கட்டுரைகளை வச்சு நம்ம அந்த வேதத்தை தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமான அந்த ஷூபரேட்டை சாப்பிட்டு டைஜஷன் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு என்ன வந்து அந்த நாலேஜ் கிடைக்குது. இதுக்குதான் அந்த 2 வித்தியாசங்கள் பார்க்கும்போது முதல்ல நம்ம அந்த பாலை குடிக்கிறோம், அதுக்கப்புறம் உள்ள வரும்போது பலமான ஆகாரத்தை நம்ம என்ன பண்றோம் உட்கொள்றோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, வேற யாராவது? ஓகே, அப்ப நம்ம இது வரைக்கும் நீங்க பேசுனது கரெக்ட் தான் எல்லாருமே. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேலோட்டமாக நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்துட்டு அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க திரும்பி கூட போயிடலாம், வாய்ப்பு இருக்குது. கான்சிகரேட் பண்ணாம கூட போயிடலாம். இங்க வந்துட்டு எல்லாம் கிளீனிங் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்ணா திரும்பி கூட போய் வாய்ப்பு இருக்குது. அவங்க பொதுவான உயிர்த்ததுல அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா திரைக்குள்ள போகிறவங்க அப்படின்னு சொல்லும்போது கான்சிகரேட்டட் இல்லைங்களா, நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்சிகரேட்டட் உலகத்திற்கும் எனக்கும் இருக்க தொடர்பு நான் கட் பண்ணிடுறேன். நான் உலகத்திற்கு மறித்து தேவனுக்காக ஜீவிக்கிறது. அதுவும் உள்ள போயிட்டோம்னா ஃபுல்லா தொடர்பு கட் ஆயிடும், எல்லாம் கவர் ஆயிடும். உள்ள டோரு விண்டோ எதுவுமே கிடையாது. யார் கூடயும் வெளியில இருக்கவங்களோட தொடர்பு வைக்க முடியாது. கோர்ட்ல இருக்கும்போது கூட நீங்க வெளியே தொடர்பு வைக்கலாம், யாரும் பேசினா கேட்கும், அந்த பக்கம் போறவங்கள பார்க்கலாம். கொஞ்சம் 7 அடி உயரம், அப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களாம் நீங்க பார்க்கலாம், மலைகள்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், மானெல்லாம் தெரியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள போயிட்டு வச்சுட்டா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும், வெளியே விட்டு கூட எந்த தொடர்பு வைக்க முடியாது. அது நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்குள்ள போயிடும். நம்ம வெளிச்சத்தை பார்க்கும்போது அது ஆச்சரியமான ஒளி, மார்வலஸ் லைட் சொல்றாரு. அவங்க கான்சிகரேட்டடுக்கு மாத்திரம் தான் மார்வலஸ் லைட். அதுதான் அந்த ஒரு விஷயம். மார்வலஸ் லைட்னா என்னங்க, என்ன வித்தியாசம்? ஆமாம் பிரதர், வெயிட் பண்ணுங்க, வேற யாராச்சும் சொல்லுங்க. ஆச்சரியமான ஒளி என்றால் என்ன? ஏன்னா பாருங்க, இப்ப இந்த குத்து விளக்கு வந்து கொஞ்சம் சின்னதுதான், ஆனா வெளியில இருக்கக்கூடிய சன்லைட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப அதிகமான வெளிச்சம் இல்லையா? சொல்லுங்க. மார்வலஸ் லைட்னு சொல்றாரு. மார்வலஸ் லைட்னா ஆக்சுவலி வந்து சூரியன் போது வெளியே இருக்கும்போது சூரிய வெளிச்சம் இருக்கும். அது என்னன்னா ஈவினிங் ஆயிட்ட பத்தி அந்த சூரிய வெளிச்சம் போயிடும். ஆனா ஹோலி பிளேஸ்ல வந்துட்டு அந்த குத்து விளக்குற வெளிச்சம் வந்து அது 24/7 வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த கோல்ட் பிளேட் மேல அந்த வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது இன்னும் என்னன்னா அது க்ளோரியஸா அந்த லைட் இருக்கும். அது எந்த டைம்லயும் நான் வந்து டிம்மும் ஆகும். பிளஸ் என்னன்னாக்கா சூரியன் மாதிரி போயிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்குது. இட்ஸ் 24 hours லைட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ, வெரி குட். நான் ஆமோஸ் பிரதர் இருக்கும்போது வெயிட் பண்ணுங்க சார், ஸ்டீவன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதான் நாங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம்.
ரைட். பிரியமானவர்களே, இதுல முக்கியமானது அதுதான். ஏன்னா கான்சிகரேட் ஆயிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் லைட், இருட்டே கிடையாது. அதான் வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள இருக்கவங்களுக்கும் வித்தியாசம். உள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இங்க வெளியில நீங்க தண்ணீர் தொட்டியில வாஷ் பண்ணலாம். ஆனா நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா இருட்டு உங்களை பிடிச்சிடும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உள்ள நம்ம போயிட்டோம்னா நமக்கு இருட்டே கிடையாது, 24 ஹவர்ஸ் லைட்டு. நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த டீப் ட்ரூத், ஆழமான சத்தியங்களை படிக்கிறது அந்த அப்பங்கள். ஆழமான சத்தியங்களை நீங்க படிக்கலாம். அவர் சொன்ன கண்டிப்பா அந்த அப்பங்களை வந்து டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக அந்த கோல்டன் பவுல் கொடுத்துருக்காரு, ஸ்பூன் கொடுத்துருக்காரு. நமக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு உதவியாக அடிஷன் ஸ்கிரிப்சர் இருக்குது, அது சம்பந்தமான நிறைய மெட்டீரியல் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம சாப்பிடலாம் இல்லையா. 91 சப்ஜெக்ட், 91 சப்ஜெக்ட், அதுல தான் நம்ம போட்டு சாப்பிடணும். அதுதான் நமக்கு முக்கியமானது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னாக்கா அந்த ஆகாரங்களே நம்ம புசிக்கலாம். இங்க என்ன ஒரு கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து டேபிள்ல இருக்கக்கூடிய அப்பத்தை புசிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம், டேபிளா கூட நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அங்க வரவங்களுக்கு நம்ம சப்ளை பண்றவங்களா கூட இருக்கும், ஊழியம் செய்ய வேண்டியவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். டேபிள்னா ஒரு ஊழியம் செய்யுது, வரவங்களுக்கெல்லாம் ஆகாரம் வந்து பகிர்ந்து கொடுக்கணும். அந்த டேபிள் நம்ம டேபிளாவும் இருக்கிறோம், ஆசாரியராகவும் இருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் போவாங்க இல்லையா, நிறைய பேர் போறாங்க. அங்க உள்ள நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா தான் போறாங்க. அது எதுல நம்ம நிழலாக பார்த்தோம்? டபர்னாக்கிள்ல ஹோலி, மோஸ்ட் ஹோலி. நம்ம நிழல் பார்த்தோம். ரிப்பீட் பண்ணுவது. இங்க உள்ள ஹோலிக்குள்ள போகிறவங்க நிறைய பேர், அநேகர். மோஸ்ட் ஹோலிக்குள்ள போறவங்க கொஞ்சம் பேர் தான். அதுக்கு ஒரு நிழல் ஒரு இங்க காமிச்சார், நமக்கு ஒரு அடையாளம். தூண்கள் வெதர் இங்க 5 இருக்கும், அங்க 4 இருக்கும் தூண்கள். அது இங்க 5 இருக்குது, நிறைய பேர் உள்ள போறாங்க. யாரெல்லாம் போவாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கு. யார் யார் இருப்பாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில? எந்தெந்த வகுப்பு கேக்குறவங்க? இல்ல சபையா அழைக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அதனோட திரள் கூட்டமும் இருப்பாங்க. இருப்பாங்க, சபையா அழைக்கப்பட்டவங்க வெரி குட். அப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு டேபிளா இருந்து நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த திரள் கூட்டத்துக்கும் சர்வ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். மைண்ட்ல எப்போது வச்சுக்கணும். யாரெல்லாம் கான்சிகரேட் ஆயிட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அது சொல்றாரு 17ஆம் அதிகாரத்துல அவர் ஜெபம் பண்ணும்போது, நான் இவர்களை இப்படி நாமத்தினாலே காத்து கொண்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டார். அதாவது ஒரு சகோதரனுக்கு இன்னொருத்தர் வந்து காவலாளியாக இருக்கிறார், காக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதுல யாருன்றது நம்ம பார்க்கறது நம்ம அவசியம் கிடையாது. ஒரு சகோதரனா இருந்தா அந்த சகோதரனுக்கு நான் காவலாளி, நான் காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. யாரா இருந்தாலும் சரி, அவர் யூதாசா இருந்தா கூட அதுல கடைசி வரை இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப போராடினாரு. அவர் வந்து மீட்புக்காக ஆளெல்லாம் கழுவுனாரு, எல்லாமே அவருடைய மீட்புக்காக நிறைய வேலைகள் செஞ்சார் இல்லையா. இயேசு கிறிஸ்துடைய வேலை அதுதான். கேட்டின் மகன் கெட்டு போனான்னு சொல்லிட்டான், கெட்டு போயிட்டான். அதனால சாத்தான் உள்ள போயிட்டான், கெட்டு போயிட்டான். அதனால வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் போயிட்டான். மற்றபடி யாரையுமே நான் இழந்து போல, நீங்க தந்தவர்கள் எல்லாத்தையும் நான் காத்துக்கொண்டேன்னு சொல்றேன். அதனால எல்லாருக்குமே சர்வ் பண்றது, அவங்க காத்துக்கொள்ள வேண்டியது ஒரு கான்சிகரேட்டருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேலை. அதுதான் நம்ம அந்த அப்பத்தை சாப்பிட்ற ஒரு ஆசாரியனாவும் இருக்கிறோம், ஒரு டேபிளாவும் இருக்கிறோம். நம்ம அங்க வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அங்க எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கறதுக்கு வேலைகள் செய்யணும், அப்பம் கொடுக்கறதுக்கு வேலைகள் செய்யணும், பரிமாறுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்க நம்ம உதவிகள் நம்ம அங்க செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா திரள் கூட்டம் கூட அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணணும். நாம கூட உள்ள போலாம், ஆனா நம்ம உள்ள போயிட்டு நாம அந்த திரைக்கு அருகாமையில போய் நம்ம அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கணுங்கிறது தான் கோல். ஏன்னா நிறைய பேர் வெளியே வரவங்களா இருப்பாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உள்ள தங்க முடியல இல்லையா, கொஞ்சம் வெளியே வரலாமா அப்படின்றது. அதனால என்ன கான்சிகரேட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தேவனுக்காக வாழணும், உலகத்துக்காக தேவனுக்காக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்சம் உலக லௌகிக கவலைகள் என்ன பண்ணிச்சு, இழுத்துருச்சு. ஒன்ஸ் வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ள போகவே முடியாது. அவ்வளவுதான், திரள் கூட்டம் தான். நிறைய வாழ்க்கையில பிரியமானதுல நிறைய நம்ம பார்க்கலாம். அது வாழ்க்கையில வெளித்தோற்றமான சில எக்ஸாம்பிள்ஸ் அங்க நிறைய இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, திரள் கூட்டம் தான் சொல்லிட்டாரு. நம்ம இப்போ ஒரு மேரேஜ் காவனன்ட் வச்சுக்கோங்களேன்.
ஒரு மேரேஜ் காவனன்ட் வந்து பண்ணியாச்சு, அதை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம சபையா போக முடியாது, திரள் கூட்டம் தான். ஏன்னா ஒரு கல்யாணம் செஞ்சுட்டு இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு, செகண்ட் மேரேஜ் பண்ண உடைச்சிட்டாரு, அதை உடைச்சிட்டாருனாக்கா அவர் திரள் கூட்டம் தான். அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வந்து சபையா போறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அதுதாங்க இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில உதாரணங்கள் இருக்கு. வெளியில வந்துட்டோம்னா தேவன் கூட செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையை முறிக்கவே கூடாது. அது முறித்து போறோமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெளியில வந்துட்டோம்னு அர்த்தம். வெளியில வந்துட்டோம்னா செகண்ட் போறோம் இல்லை, திரள் கூட்டம் ஆயிடுவோம். வேற கோர்ட்டு விட்டு வெளியே போயிட்டோன்னு கேட்டீங்கன்னாக்கா கேம்புக்கு போயிட்டோம்னாக்கா முடிஞ்சுச்சு. அது வந்து அவ்வளவுதான், பாட்டம்லெஸ் பிட் போயிட்டு வந்துடும். ஆனா அது அங்கே இருக்கலாம், கோர்ட்ல கூட இருக்கலாம். அது திரள் கூட்ட நிலைமைக்கு போயிடும். அது நம்ம வாழ்க்கையில வந்து சில வெளி காரியங்கள்ல வச்சு நம்ம முடிவெடுத்துடலாம். அவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஓட்டத்தை முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு படிக்குது, வாழ்நாள் முழுவதுமாக நம்மளுடைய தியானம் என்னன்னாக்கா இது வந்து ஒரு முழு வேலை. நிறைய வேத வாக்கியங்களை படிச்சு அந்த வசனங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மாணவனாக இருக்கணும், ஒரு சேவகனாக இருக்கணும் இருந்து அது ரொம்ப ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு நெருங்கி 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 போகணும். அந்த மோஸ்டோடி கிட்ட தேவன் கிட்ட நெருங்கி நெருங்கி போகணும் ஒவ்வொரு நாளும். நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். மெமரி மெடிடேஷனை நீங்க அது கண்டிப்பா நீங்க அதை படிப்பீங்க இந்த மாசங்கள்ல, அது பிரயோஜனமா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? இதுல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியுது இல்லை, அதனால நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். எல்லா சகோதரருக்கும் சகோதரிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள, பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்க நான் சொல்றேன். நான் என்ன தியானம் பண்ணியிருக்கேன்னா அது உங்களுக்கு மத்தியில சொல்றேன். எபிரியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது பரலோகத்தினுடைய சாயலுக்கு ஒத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அழைப்பை பத்தி அங்க நமக்கு தெளிவா தெரிய வருது. அதுல பார்க்கும்போது மோசே தேவனோடு எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களை பற்றி அங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஒரு இருக்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தவறாக நடந்ததை கூட அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி இவங்க ஒரு முறையில ஆராதனை பண்ணிட்டு இருந்து இப்போ உண்மையான தேவனிடத்துல வந்து அந்த ஆராதனை பண்ணக்கூடிய அந்த விதம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த ஜனங்களை வேறு பிரிச்சு கொண்டு வந்து அந்த ஆராதனை முறை எப்படி பண்ணணும்னு அந்த பரலோக இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்துறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவனை நம்ம எப்படி ஆராதிக்க கூடியதுக்கு அவங்களுடைய மனநிலைமை ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி முன்னேற்றம் அடையணும், அதுதான் அது நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி காட்டுறாரு. அதுல பார்க்கும் பொழுது தேவனை அந்த நம்ம முழுமையாக அறிந்து கிட்டி சேர்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தேவன் நமக்கு படிப்படியாக செய்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாவியா இருக்கிறவனுக்கு பாவத்திலிருந்து மீட்பு தேவை என்பதை ஒரு நிலைப்பாட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மீட்புக்கு என்ன வழி என்பதை தேடும் போது அதுக்குதான் நம்மளுக்கு அந்த பலிபீடம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவுபடுத்துது. அப்போ அது யார் ஒருத்தர் பாவி அப்படின்னு உணர்ந்து அந்த மீட்பை அடைகிறாங்களோ இன்னும் நான் சுத்தமாகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தண்ணீர் தொட்டி நமக்கு அந்த சத்தியம் ரொம்ப உதவி செய்து இன்னும் தேவனோடு இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னும் போது இன்னும் ஆகும்போது 2ஆம் திரையை கடந்து உள்ள போகிறவங்களுக்கு சகோதரர்கள் சொன்ன வண்ணமாக அதுக்குள்ள நிறைய இருக்கு. அதுல எதுக்காக இந்த 2ஆம் திரைக்குள்ள போய் இதெல்லாம் கொடுக்குறாருன்னா அவங்க ஆத்மா நங்கூரம் எப்பயுமே 3ஆம் திரைக்குள்ள போற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நோக்கமா இருக்கிறவங்க தான் இந்த இருளையே இல்லாமல் எப்பொழுதும் வெளிச்சத்திலே இருக்க முடியும். ஏன்னா இந்த 2ஆம் திரைக்குள்ள இருந்தாலும் தாண்டி போயிருந்தாலும் அந்த 3ஆம் திரையை கடக்கணும்னா அவங்களுக்கு எப்பயுமே நிலைத்திருக்கணும்னா அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் விட்டு வந்துட்டு இருந்தா கூட இங்க வந்துட்டு என்ன யோசனை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த திரை அந்த போகணும் அப்படின்னா அந்த மகிமையை அடையணும்
அப்படின்னா அவங்க மாம்ச சரீரத்தை முழுமையா விடுறதுக்கு ரெடி ஆயிட்டு அந்த தூப இடத்துல போட்டு அவங்க நிலையை இன்னொரு நிலை அடைந்தா தான் அதுக்குள்ள போக முடியும் என்பது ரொம்ப அருமையான இங்க வசனங்கள்ல நம்ம சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுல பார்க்கும்போது ரொம்ப அருமையான வசனங்கள். அதுல பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 119 சங்கீதம் 18 வசனம் அது என்ன சொல்ற 119:18 உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களாகபடி என் கண்களை திறந்தருளும். எப்ப அந்த அந்த மகத்துவங்களை பார்க்க முடியும்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமா தான் அதை நம்ம பார்க்க முடியும், அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதுல இருந்து நம்ம எப்படி அதை சொல்லிக்க முடியுன்றதுக்கு தான் அந்த மகத்துவங்களை நம்மளால சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்குள்ள இருந்துதான் அதுக்குள்ள போயிருக்கோம். அதுக்கு தேவனுடைய ஆவி நமக்கு உதவி செய்யுது. எப்படி பெசலியலுக்கும் அகலியலுக்கும் தேவன் ஞானத்தையும் அந்த புரிந்து கொள்ள அறிவையும் கொடுத்தாரு யூகித்து செய்யக்கூடியதுக்கு. அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மறைவான மண்ணை எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வெறும் திருச்சபையின் பிள்ளைகள் யாரு அந்த மூன்றாம் திரைக்குள்ள போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ அவங்கதான் அந்த மகிமையில அந்த வெளிச்சத்துல தொடர்ந்து இருப்பாங்க. இல்லைன்னா நிலை தடுமாறமான நிலைகளை சொன்ன வண்ணமாக அந்த திரள் கூட்டத்துக்கு போற வாய்ப்புகளை பெற அந்த நிலை தடுமாற்றத்திலேயே தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ பிரதர், வெரி நைஸ். அருமையான ஒரு சம்மரி பண்ணீங்க, வெரி நைஸ், தேங்க்யூ. கண்டிப்பா பிரயோஜனமான வார்த்தைகள். வேற யாராவது பேசுறீங்களா? வார்த்தை கேள்விக்குள்ள போலாம். கண்டிப்பா பிரியமானவர்கள், இதெல்லாம் நம்மளுடைய மனதிலே நம்ம வைக்க வேண்டிய விஷயங்கள். அப்பதான் நம்ம இந்த நேரோவேல நம்ம மறந்து கூட வெளியே வர மாட்டோம். ஏன்னா எப்பொழுதுமே 24 hours லைட்ல நம்ம இருக்கிறோமா பார்த்தீங்கன்னா, லைட்ல நீங்க இருந்தா மாத்திரம் தான் உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு புதிய புதிய சத்தியங்கள், புதிய புதிய தாட்ஸ், புதிய புதிய காரியங்கள் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும். அது ஒரு ஒரு நாள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்கள்ல நமக்கு அது மாம்ச பிரகாரமாக பாவத்திலிருந்து நம்மளுடைய மீறுதல்கள், பலவீனங்கள் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். நம்ம அந்த விளக்கை கொளுத்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புளிப்பை எல்லையிலிருந்து அகற்றி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லைகளுக்குள்ளே புளிப்பு இருக்கக்கூடாது. ஆனா நம்மளுக்குள்ள ஒரு சின்னது கூட தேடி கண்டுபிடிச்சு தூக்கி வீசணும்னா நீங்க போலியிலேயே இருக்கணும், வெளிச்சத்திலேயே. அப்பதான் கிடைக்கும். வெளிச்சம் இருக்கணும், இல்லைனாக்கா கிடைக்காது. ஓகே, சரி, அடுத்த கேள்வி நம்ம போலாம். 4th கொஸ்டின். சொன்ன மாதிரி நீங்க யாராவது நீங்க கை தூக்குனீங்கன்னா எனக்கு தெரியுது இல்லை, அதனால நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, briefly stated, what was the tabernacle and where do we find the direction for its construction? So இதுதான் 4வது கேள்வி. பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமானம், அதனுடைய டைரக்ஷன், இதெல்லாம் நம்ம எங்க நம்ம படிக்கிறோம் நீங்க சொல்லலாம் அப்படியே மனப்பாடமா. பார்த்து சொல்லிடுவீங்க தெரியும். ஆன்லைன்ல எல்லாரும் மைக் இது வீடியோ எல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. பரவாயில்ல, பார்த்தே சொல்லுங்க. கை தூக்கி இருக்கிறாங்க. சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாரா நீங்க பேசலாம்.
சார் அதான் அந்த 3 பைபிள் ரெஃபரன்ஸ் தான் பிரதர் கொடுத்துருக்கிறாரு. 25-27 வந்து டைரக்ஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன, அதனுடைய அந்த கட்டுமானத்திற்கான அந்த வழிமுறைகள் எங்கே நம்ம காணலாம், எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்துல இருந்தான். அதை டக்கு டக்குன்னு நீங்க சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். ஆமாம் பிரதர். 25-27 வந்து டைரக்ஷன் சார். 25-40 வந்து இந்த ஒர்க் அவங்க என்னெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 48 சாப்டர் 2 and 17 சோர்ஸ்ல வந்து அதை கட்டுறதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை மாதங்கள் அப்படின்னு. சரி சரி. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 15ல-30 வரைக்கும் இருக்கும் வசனம். சரி தேங்க்யூ. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நமக்கு இங்கே பார்க்கும்போது இது டைரக்ஷன், அதனுடைய டைரக்ஷனு, அது கட்டுறதுக்கு தேவையான எல்லாம் எவ்வளோ தேவை, என்ன தேவை அப்படிங்கிறக்கூடிய அந்த அக்கௌண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட நேரம், காலப்பகுதி, டைம், இல்லைங்களா? இது நமக்கு வந்து இந்த டேபர்னாக்கிள் படிக்கும்போது யாத்திராக புஸ்தகத்துல என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குது, எதை பத்தி கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிற ஒரு ஏன்னா அந்த பாருங்க, அந்த பட்டயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஷார்ப்பா இருக்கணும் உங்களுடைய பட்டயம் எப்பொழுதுமே. அது கூர்மையாக்கப்பட்டது துலக்கப்பட்டும் இருக்கிறது, ரொம்ப ரெடியா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம நிறைய நம்ம வந்து சர்வாயுதம் தவிர்த்து நம்ம நிற்கிறோம். எப்போதும் வார் ஃபீல்ட்ல வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கிளீனா இருக்கக்கூடாது, வார் பண்ணிட்டு இருக்கிறவங்க மாதிரி இருக்கணும் இல்லையா, கிழிஞ்சிருக்கணும், இதா இருக்கணும், அதான் வார் நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு புது சிருஷ்டினாக்கா நம்ம வந்து இந்த பேட்டில் ஃபீல்டு நம்ம வந்து பயங்கரமான ஒரு யுத்த களத்தில் நம்ம நிற்கிறோம், டேஞ்சரஸ் பேட்டில் ஃபீல்டு நம்ம இருக்கிறோம். 10,000 எதிரிகள் நம்மை சூழ்ந்துருக்கிறாங்க, அம்புகள் எல்லா பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. அதை நீ வந்து தகர்க்குன்னா பட்டயம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், எடையும் பிடிச்சி நிற்கணும், அப்பதான் நீங்க காப்பாற்றிக்க முடியும். அது பாருங்க, இது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக் ஆஃப் புக்ஸ், அது அருமையான சப்ஜெக்ட் அதுல இருக்குது. கிட்டத்தட்ட 10 பாடங்கள், அது முழு வேதாகமத்தை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும் சுருக்கமா. இதே மாதிரி தான் இல்லைங்களா? இங்க பாத்தீங்கன்னா 25-27 அதிகாரங்கள் அதோட டைரக்ஷன் இருக்குது. அப்புறம் 35-40 வரைக்கும் அதோடைய அக்கௌண்ட் என்னன்னா கட்டுருக்கு எவ்வளவு தேவைப்படுது, என்னென்ன தேவைப்படுதுங்கிறது 40ஆம் வசனத்துல 40ஆம் அதிகாரத்துல அது கொடுக்கப்பட்ட காலம். அதே போல 17ஆம் அதிகாரத்துல செய்து முடித்தாங்க இந்த காலத்துக்குள்ள. அதை பார்த்து கரெக்டா அதுல வரும், ஒரு வருடம் காலத்துல அதை முடிச்சிட்டு நம்ம பாக்குறோம். இது நம்மளுடைய மனதில் எப்பொழுதுமே நிற்கிறதுக்காக இருக்கணும் பிரியமானவர்களே. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அடுத்த கேள்விக்கு போகும்போது, வாட் were the dimensions of the tabernacle, the names and size of its 2 apartments, இல்லையா? அது வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு அதாவது பரிமாணங்கள் அப்படி சொல்ல போடப்பட்டிருக்கிறது, டைமென்ஷன். ஓகே, என்னவாக இருந்தது, அதனுடைய 2 அந்த அறைகள், அதனுடைய பெயர்கள், அளவுகள் எவை? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த அளவுகள், அதனுடைய பெயர்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னாக்கா நம்ம அடுத்த கேள்வி நம்ம பார்க்குறோம் இல்லையா, டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதனால அவங்களால சரியா மொழிபெயர்க்க முடியாத நிறைய தடுமாற்றங்கள். அதனால இது நமக்கு ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய அளவுகள் என்ன, பரிசுத்த ஸ்தலம் சொல்லும்போது அதனுடைய அளவுகள் என்ன, மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லும்போது அதனுடைய அளவுகள் என்னவாக இருந்துச்சு, இதெல்லாம் பலகைகள் அதனுடைய அளவுகள் என்னவாக இருந்துச்சு இல்லையா? இவைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது 2 அபார்ட்மெண்ட் இதுல, அதாவது மோஸ்ட் ஒன்லி. இதை வந்து கட்டுறதுக்கு அவங்க வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து அளவுகள் தேவன் கொடுத்திருந்தாரு அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த அளவுகளுக்கும் கேம்ப் இதுக்கும் கோர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்பதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். 3 ஸ்தலம் இருக்குது இல்லையா, கோர்ட் இருக்குது, ஹோலி, மோஸ்ட் ஹோலி. இது டேபர்னாக்கிள் அப்படின்னு சொல்லும்போது, டேபர்னாக்கிள் 2 அறைகள் கொண்ட, இது இப்ப நம்ம இந்த படத்துல பாக்குறோம், அது டேபர்னாக்கிள். அது நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட்டு கூட பிரகாரம் கூட அதுல சேர்ந்துடும். பிரகாரம் வேற, டேபர்னாக்கிள் இல்லையா? டேபர்னாக்கிள் சொல்லுவோம், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய 2 அபார்ட்மெண்ட் அதனுடைய அளவுகள் என்ன, அதுல செய்யப்படக்கூடிய பலகைகள் அதனுடைய அளவுகள், இதுதான் கேள்வி. எவ்வளவு பலகைகள் போடப்பட்டுச்சு, அதான் விவரம். எப்படி இது கட்டப்பட்டது, இதனுடைய கட்டுமானம் சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பிரதர், டேபர்னக்கலோட அளவு வந்துட்டு
10 cubits wide, 10 cubits height, அப்புறம் 30 cubits long. 30 cubic லாங்னாக்கா இதுல எது எது அடங்குது? இதுல வந்துட்டு ஹோலி பிளேஸ் வந்துட்டு 10 cubits wide, அப்புறம் 20 cubits long. அப்புறம் மோஸ்ட் ஹோலி வந்துட்டு 10 into 10 height, 10 wide, 10 long. வெரி குட், கரெக்ட். அப்புறமா 20 boards brother. 20 boardsல வந்துட்டு அது வந்துட்டு லென்த் வந்துட்டு 10 cubits, அப்புறம் 1.5 cubits breadth. ஓகே. டுவெண்ட்டி போர்ட்ஸ் எதுக்கு? பிரதர் அது மோஸ்ட் ஹோலி பிளேஸ். கரெக்டா சகோதரி சொன்னது கரெக்டா? பேக் சைடுல எவ்வளவு போர்டு இருந்துச்சு? 8. ரைட் சைடு எவ்வளோ, லெஃப்ட் சைடு எவ்வளோ, நார்த் சைடு எவ்வளோ, சவுத் சைடு எவ்வளோ? நார்த் 10. ஹோலி கேங்க மோஸ்ட் ஹோலி கேங்க brother. டேபர்நாக்கிள் ரெண்டு சேர்த்து. இந்த சைடு பின்னாடி 8 போர்ட்ஸ் வரும். அது வைக்கிறதுனால 8 போர்டு. பிரதர் 30 முழம் நீளம் மட்டும் இருக்கு பிரதர், அகலம் உயரம் மட்டும் 10 வரும் பிரதர். ஆனா இன்னொரு சைடு கூட இருக்குல்ல, சவுத் சைடு கூட இருக்குல்ல, போர்டு போகணும் இல்லையா, மாதிரி வரணும் இல்லையா, யூ ஷேப்ல போகுது. நீங்க பார்த்தா ஒரு பக்கத்துக்கு 20 பலகைகள். ஓகே, ஒரு பலகையினுடைய அகலம் எவ்வளவு? ஒரு பலகை ஒரு போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு அகலம் இருந்துச்சு? உயரம் 10. ஓகே, அகலம் 1.5 முழம் பிரதர். திக்னஸ் ஆஃப் த போர்டு எவ்வளவு? போர்டுடைய தடிமன் எவ்வளவா இருந்துச்சு? அகலம் தானே பிரதர்? ஒரு போர்டுடைய தடிமன் 1.5 அடி பிரதர். 18 இன்ச். அகலம் வந்து 18 இன்ச். நான் சொல்ல தடியா இருக்கு இல்லையா, எவ்வளவு இருந்துச்சு? 1 ஜான் பிரதர். 1 ஜான். ஓ, அப்படி வந்துட்டீங்க. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? 4.5 இன்ச் பிரதர். 4.5 இன்ச். வேற 1 ஜான் உங்களுக்கு 4.5 இன்ச் ஜாஸ்தி வருமே. வேற என்ன சொல்லலாம்? அடியில 1/2 அடி சொல்லலாம் பிரதர். இல்ல அடியில எல்லாம் நீங்க வர வேண்டாம், நீங்க முளத்திலே வாங்க. 1 ஜான் ஓகே, 1 ஜான் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். அதான் ஒரு முழம்ங்கிறது வந்து 1.5 அடி இல்லைங்களா பிரதர்? அப்போ 18 இன்ச்சஸ் வருதுங்க பிரதர். நான் சொல்ற தடிமன், அதோட தடிமன். ஒரு வால்க்கு திக் இருக்கு இல்லையா, எவ்வளவு திக்கு ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னு. ஓகே, அவங்க சொல்லுங்க. 9 இன்ச். சொல்லுங்க. 1 ஜான்ல வந்து பாதி. நீங்க கரெக்டா 1 ஜான் சொன்னது கரெக்ட் தான், ஆனா குழம்பிட்டீங்க இப்போ. ஓகே, அரை முழம்னாக்கா 9 இன்ச்சு. பாருங்க பெரியமானவர்களே, 9 இன்ச்சு பலகை. 9 இன்ச்சுக்கு 1.5 அடி, 1.5 முழம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.25 அடி. அப்ப யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு பலகை எவ்வளவு இருந்துச்சுன்னா 1.5 முழம், அரை முழம் அப்படி வரும். அதனாலதான் அரை முழம் இந்த பக்கம், அரை முழம் இந்த பக்கம் வர்றதுனாலதான் உள்ள ஸ்கிரீன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 முழம் ஸ்கிரீன் போட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அமுத்தி நிற்கும், திக்கா நிற்கும் அந்த ஒரு இது. ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்காது, 9 கியூபிக் தான் மோஸ்ட் ஹோலி இல்லையா. அவுட்டர் டு அவுட்டர் எடுத்தீங்கன்னா தான் 10 கியூபிக்.
உள்ள நீங்க பாத்தீங்கன்னா அரை முழம் இந்த ஒரு போர்டே வந்து கவர் பண்ணுது. டேபர்நாக்கிளுடைய வாலுடைய திக்னஸ் இல்லையா? இந்த படத்துல நீங்க பாருங்க, இந்த படத்துல நீங்க பாத்தீங்க இந்த வாலுடைய திக்னஸ் இங்க இருக்கு, நீங்க கட் பண்ணி காமிச்சிட்டு பாருங்க, கருத்து கொண்டு போற பாருங்க, நீங்க அந்த கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அரை முழம் இருந்தது, 9 inches. எப்படி யோசித்து பாருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இது டைமென்ஷன் நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம அடுத்த கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி தான், 6வது கேள்வியில. ஸோ டேபர்நாக்கிளுடைய அளவு நீங்க சொன்ன மாதிரி 30க்கு 10, 30 முழம் 10 முழம். அது கரெக்டாக ஒரு நீட்டமா இருக்குது. ஆனா ஹோலி நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு சதுரமாக இருக்கும். சதுரம் கேட்டீங்கன்னாக்கா ஒரு கனசதுரம் வந்துடும். மேல ஹைட்டு, வித்து, லென்த்து எல்லாமே 10 முழம் 10 முழம். அதே மோஸ்ட் ஹோலி நீங்க எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலி வந்து 10க்கு 10. ஹோலி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது கரெக்டா 2 கியூப் வரும். 2 கியூப் வரும் 10க்கு 10, 20க்கு 10 இல்லைங்களா? இது வந்துட்டு ஹோலி. மோஸ்ட் ஹோலி 10க்கு 10 வரும். எல்லா பக்கமும் 10 முழம் 10 முழம். ஹைட்டு, அதனுடைய மேல் பாகம் எடுத்துக்கோங்க, கீழ் பாகம் எடுத்துக்கோங்க, சைடு எதை அளந்தீங்கனாலும் மோஸ்ட் ஹோலி வந்து 10 முழம் 10 முழம் 10 முழம் வரும். அதே ஹோலி நம்ம பார்க்கும்போது நீட்டத்துல 20 முழம் வரும், அகலத்துல 10 முழம் வரும், ஹைட் கூட 10 முழம் வரும். செவ்வகமாக இருக்கும் கரெக்டா. இது ஸ்கொயரா இருக்கும், சதுரமாக. ஓகே, போர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது போர்ட்ஸ் நீட்டமா இருக்குது 10, அகலம் வந்துட்டு 1.5 முழம் இருக்குது. அதனுடைய திக்னஸ் தடிமன் நீங்க பாத்தீங்கன்னா அரை முழம் இருக்கு. இது வந்துட்டு அதனுடைய விவரங்கள். ஓகே, இந்த 13வது பேஜ்ல நமக்கு ஒரு ஃபுட் நோட் கொடுக்குறாரு, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஃபுட் நோட் பத்தி தான் நம்ம படிக்கும்போது இதனுடைய விவரம் கூட நீங்க இதுல எழுதி வச்சுக்கோ. Exodus 26:16, 26:18 and 20. இது நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த பவர் பாயிண்ட் கூட நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றதுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 13வது பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் நோட்டு. அது முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பா கேள்வி கொஞ்சம் பெருசா இருக்குது, அதனால நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்து நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம படிக்கலாம். How may we avoid the confusion arising from improper translation of the holy and the most holy? இது நீங்க பாத்தீங்கன்னா 6வது கேள்வி, மகா பரிசுத்தமான மற்றும் அவராக மொழிபெயர்ப்பாளர்கள் அவங்க வந்துட்டு எப்படி அதை எடுத்து அவங்க புலம்பிடுறாங்க, அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது, குழப்பத்தை வந்து எப்படி தவிர்க்கிறது? Question இன்னொரு ஓகே, கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 6வது கேள்வி நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். How may we avoid the confusion arising from improper translation of the holy and the most holy? ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி, பரிசுத்த மகா பரிசுத்தம் என்ற வார்த்தைகளை தவறாக மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து எப்படி வந்து அதை எடுக்கிறதுல குழம்புறாங்க, அதை எப்படி நம்ம அந்த குழப்பத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு வந்துட்டு இந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா டேபர்நாக்கிள் புக்ல பேஜ் நம்பர் 13ல ஒரு ஃபுட் நோட் கொடுக்குறாரு கீழே. அதுல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கம் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம் இது. இந்த ஹோலி மோஸ்ட் ஹோலிய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து ரொம்ப குழப்புறாங்க. அதோடைய காரணங்கள் என்ன, அதை எப்படி அந்த குழப்பத்திலிருந்து நம்ம இதை தவிர்க்கிறது அப்படிங்கிறத கேள்வி. இந்த கேள்வியை நம்ம வரக்கூடிய வகுப்புல நம்ம படிக்கலாம். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம 5 கேள்வி வரைக்கும் நம்ம பார்க்கறதுக்கு தேவன் உதவி செய்தாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுடைய ஆர்வத்துல தேவனுடைய கிருபை இன்னும் இருக்கட்டும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஆழமாக நீங்க ஆராய்ச்சி செய்து நீங்க உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய உங்க ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு தேவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்கள் அன்பாக அளிக்கப்பட்ட சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட ஒரு தொலைபேசி மூலமாக அநேக காரியங்கள் நம்ம தேவனுடைய கிருபையினால பார்த்தோம். அந்த விதத்திலும் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் செலுத்திக் கொள்ளலாம். மற்றும் இப்படி எளிமையாக நம்மளுக்கு சொன்ன சகோதரர் கூட சபை மூலமாக நன்றிகளை செலுத்திக் கொள்ளலாம். நம்ம வருகிற நாட்களிலும் இது ஒரு இன்னும் அதிகமான உற்சாகத்தோட அந்த கேள்வி பதில் படித்து நம்முடைய பதில் கூட நம்ம பிரதர்ஸ்ட சொல்ல நம்ம ஸ்டடி பண்ணலாம். இந்த ஒரு கூடிகை கூட முடிவு ஜெபத்தை சகோதரர் மோகன் அவர்கள் நமக்காக செய்திருக்கிற அன்போட கேட்டுக்கொள்கிறேன். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க.
ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளை கூட ஆசீர்வதித்து எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வேத பாடத்தின் ஆசாரிப்பு கூடத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டினதற்காய் அப்பா, எங்கள் நாதர் ரட்சகரும் மீட்பெரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒருவருக்காய் எண்ணில் எனக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்த சகோதரரை கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவருக்கு கூட அப்பா, இன்னும் வரப்போகிற நாட்களில் கூட ஆவிக்குரிய ஜீவத்தில் பலப்படுத்தி அவருக்கு சரீர பலத்தையும் கொடுத்து வழிநடத்த கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்கள் கூட ஆசீர்வதிக்க கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த சிறிய விண்ணப்பத்தை மனத்தாழ்மையோடு உமது பொற்பாதம் பணிந்து சமர்ப்பிக்கின்றேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Sisters.